ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சு ஸ்டார் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அர்ச்சு ஸ்டார் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு ஒரு கப் புழுங்கல் அரிசி ஒரு 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் திட்டமாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வானலில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதில் இந்த அரைச்ச அரிசி மாவை கலந்து கை விடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக உங்களுக்கு வரும். இதை எடுத்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக கடகடன்னு நம்ம குட்டி பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா பண்ணனா டைம் ஆகும். இந்த மாதிரி நீட்டாக உருட்டிட்டு அதுலேருந்து குட்டி குட்டியாக நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மொத்த மாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அதில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நடுவில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதித்ததும் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம மாவு அரைச்சோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இதுக்கு தேங்காய் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு அரை கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்குது. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து ஊற்றி திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை ஆட் பண்ணிக்கலாம். இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லையா ஒயிட் கலரில் வேணும்னா ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய், 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட பால் கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பால் கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.